ஸோ நம்ம இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், விச் இஸ் ஃபைண்டிங் அவுட் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், ஏன்னா அக்கௌண்ட் எப்படி கரெக்ட் பேலன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காமா லிமிடெட் சம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இனிஷியலாக ஹியர் 1000 ஷேர்ஸ் அட் 1,05,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். செகண்ட் வந்துட்டு 500 பர்ச்சேஸ் பண்ணால் அட் கம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் 600, அப்புறம் 400 திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணால் 400 திருப்பி செல் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியானா, ப்ரிப்பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஷேர் ஷோ த வேல்யூ ஆஃப் ஹோல்டிங் அட் காஸ்ட் யூசிங் FIFO மெத்தட். ஸோ அவங்க மார்க்கெட் வேல்யூங்கிற கொஸ்டினே கொடுக்கல, காஸ்ட்டில் தான் நீ வேல்யூ பண்ணோம். அந்த காஸ்ட் எப்படி கண்டுபிடினா FIFO மெத்தடுன்ட்டாங்க. FIFO மெத்தட்னா ஐயோப்பா டேபிள் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நம்ம சிம்பிளராகவே பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த சம் போட்டோம்ல அதோட ஆன்சர் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலாக 1,05,000 வாங்கினோமா. ஸோ அதை டிவைட் 1,05,000 டிவைடட் பை ஆக்சுவல் எவ்வளோ ஷேர்ஸ் 1000 ஷேர்ஸ். ஸோ அதால் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் 105. இதுதான் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ செகண்ட் திருப்பி 500 பர்ச்சேஸ் பண்ணோம். அது எவ்வளோக்குன்னா ஆக்சுவலாக 53,500 கொடுத்தது இன்க்ளூடிங் கம் இன்ட்ரெஸ்ட். ஸோ கம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் வந்துட்டு 51,000. ஸோ 51,000 டிவைடட் பை 500 பண்ணால் 102 வருது. இதுதான் செகண்ட் லாட்டோட பர்ச்சேஸ். ஸோ இது ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சேல் பண்ணுறோம். எவ்வளோ 600 சேல் பண்ணுறோம். இப்போது நம்ம FIFO மெத்தட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்கின் ஃபர்ஸ்ட் சர்வ் தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்த 1000 ஷேர்ஸ்லேருந்து தான் இப்போ எடுப்போம். ஸோ 600 அதுலேருந்து 600 at 105 எடுத்துடுறேன். ஓகே, இதோட சேலிங் ப்ரைஸ் எவ்வளோன்றதெல்லாம் நமக்கு இப்போ முக்கியம் இல்லை, வெறும் காஸ்ட் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இந்த 105 லாட்லேருந்து 600 எடுத்துட்டா ரிமைனிங் 400 தான் இருக்கும். இப்போ என்ன இருக்குது, 400 at 105, 500 at 102. நெக்ஸ்ட் புதுசாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன் 400 at 96. ஸோ அதையும் எடுத்துப்பேன். ஸோ 400 at 96. இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், 400 கடைசியாக செல் பண்ணுறேன் December 31. அதுவும் கம் இன்ட்ரெஸ்ட்டில் தான், பட் அது நமக்கு தேவையில்லை, வெறும் இது மட்டும் தான் தேவை. இப்போ இந்த 96 எப்படி வந்ததுன்னா, இந்த 400 பர்ச்சேஸ் பண்ணோம்ல அது வந்துட்டு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, அங்கே இருக்குது பர்ச்சேஸ் 400 at 38,400. ஸோ வந்து பேசிக்கலி 38,400 டிவைடட் பை 400 ஷேர்ஸ் போட்டோன்னா 96 வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக மூணுத்துக்குமே. ஸோ இப்போ வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். செல் பண்ணும்போது ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சவுன்றனால இந்த 400 லாட் எடுத்து இங்கே போட்டுறோம். ஸோ அதனால ரிமைனிங் கடைசியாக எவ்வளோ இருக்குது க்ளோசிங் ஸ்டாக்கு 500 at 102, 400 at 96. இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும்ல. ஸோ இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டுத்தோட வேல்யூ எவ்வளோ 500 at 102 51,000. இது வந்து 38,400. ஸோ டோட்டல் வந்து பார்த்தோன்னா 89,400 வரும். இதுதான் இப்போ க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் யூசிங் FIFO மெத்தட்னா அது இப்படி தான் போடுவோம். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு இப்போ கொஷினில் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் ஸ்டாக் இல்லை பண்ணு இல்லை மார்க்கெட் வேல்யூவில் பண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூவும் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா தான் யோசிக்கணும். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இப்போது இந்த கொஷின்லேயே வச்சுப்போமே மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கான். மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு இப்போது 88,000 வருதுன்னு வச்சுப்போமே. மார்க்கெட் வேல்யூ 88,000னா இப்போ 88,000 தான் கம்மி, நியாயமாக 88,000 தான் எடுக்கணும். பட் நம்மளோட ஆக்சுவல் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது டெபிட் மைனஸ் கிரெடிட் பண்ணிங்கன்னா யூ வில் ஒன்லி கெட் 89,400 நாட் 8,800. அப்படின்னா 1,400 வந்து இடிக்கும். இந்த 1,400 பேசிக்கலி என்னென்னா லாஸ் மாதிரி P&L ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் லைக் கான்செப்ட்ஸில், இஃப் மார்க்கெட் வேல்யூ தான் லோவராக இருக்குன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட் வேல்யூ அண்ட் காஸ்ட் ஷுட் பி டெபிட்டட் டு P&L அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே 88,000 இருந்ததுன்னா ஹைப்போதெட்டிக்கலி தென் 1,400 வில் பி இந்த டெபிட் சைட். பட் இங்கே நம்ம காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ணுறோம்னால அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேரெக்டாக 89,400 போட்டுடுறோம். ஸோ இப்போது இந்த இதில் FIFO மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சப்போஸ் வந்து கொஷினில் வெறும் அவங்க வேல்யூ அட் காஸ்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மிச்சம் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் டேரெக்டாக இந்த 89,400ன்னு போட்டுடலாம், யோசிக்கவே வேணாம். ஸோ இது வந்துட்டு பாண்ட்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸ்க்கு இப்படி தான் லைக் பண்ணுவோம், இதர் மார்க்கெட் இல்லை ஷேர் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேர்ஸுக்கு எப்படி நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிப்போம்னா, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இப்படி தான் கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இந்த சம் பார்ப்போம். இதில் வந்துட்டு இனிஷியலாக 3,30,000 பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து யூ காட் 1,38,600 பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் போனஸ் ஷேர் 1,800 இஷ்யூ பண்ணோம். அதுக்கு வேல்யூவே இல்லை. ஓகே, அதில் வந்து அப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த பர்ச்சேஸ் பண்ணோம்ல, இதில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 15,000. ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் போதும் ஃபார் ஃபைண்டிங் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ அதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னதுன்னா, டோட்டல் அமௌண்ட் பர்ச்சேஸ்ட் மைனஸ் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேசிங் என்ன நம்ம பார்ப்போம், 3,30,000 ப்ளஸ் 1,38,600 ப்ளஸ் போனஸ் ஷேர் எதுவும் வேல்யூ வரல, அதனால் அது மைனஸ் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட், இங்கே இருக்குல்ல ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் மைனஸ் 15,000.
ஈக்குவல் டு இது வருதா, இது டிவைடட் பை இப்போ என்ன வேல்யூவால் டிவைட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இல்லை இங்கே இனிஷியலாக வி ஹேட் 3000 இருந்துச்சு. இனிஷியலாக வி ஹேட் 3000 ஷேர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 1500 வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் போனஸ் ஷேர் வந்து 1800. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 6300 டிவைடட் பை 6300 போட்டால் யூர் கெட்டிங் 72. இப்போ காஸ்ட் வந்துட்டு இந்த சம்மில் 72 rupees. இப்போ மார்க்கெட் வேல்யூ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது எண்ட் வந்து மார்க்கெட் வேல்யூ இஸ் 89 ஆஃப் இது இல்லை 125ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் எவர் இஸ் லோவர் அதில் தானே நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஸோ காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ணுவோம். இந்த சம்மில் காஸ்ட் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி டிவைடட் பை 6,300 72 per share. ஸோ வந்து க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 5300 இஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் தி எண்ட். அது இன்டூ மார்க்கெட் வேல்யூ ஆவரேஜ் காஸ்ட். எது கம்மியாக இருந்தது ஆவரேஜ் காஸ்ட் 72. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 3,81,600 அதுதான் இங்கே வரும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வேல்யூவில் பண்ணோன்னா இங்கேயும் அதே கான்செப்ட் தான். சப்போஸ் இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து 60 இருந்ததுன்னா மிச்சம் 12 rupees டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்ம P&L டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ க்ளோஸ் த புக்ஸ் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ எய்தர் அட் மார்க்கெட் வேல்யூ ஆர் காஸ்ட் விச் இஸ் லோவர். பாண்டில் எப்படி மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஷேர்ஸில் எப்படி காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த AS16 அதாவது பாரோயிங் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிஸ்டர் ஜென் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் obtain loan of 64 crores to be utilized. அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க் ஃபார் த இயர். ஸோ வந்துட்டு 64 crores டோட்டல் லோன் எடுத்திருக்கான். அதில் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹில் லிங்க்ட் ரோட் இன் கேதார்நாத். Work was held up totally for a month during the year due to heavy rain which were common in geographical region involved. ஸோ வந்து காமன் இன் ஜாகிரபிக்கல் ரீஜன் சொல்லிட்டான். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஹோல்டில் இருந்தால் அதை வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம பார்த்தோம்ல சஸ்பென்ஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன். இஃப் தேர் இஸ் அ டெம்பரரி டிலே லைக் இந்த டெவலப்மெண்ட் அண்ட் இன்டரப்டட் தென் இட் வில் பி சஸ்பெண்டட். அந்த அமௌண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். பட் ஹவவர் இஃப் த டெம்பரரி டிலேஸ் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் த அசெட் ரெடி. அப்படின்னா இந்த மிஷினரி நான் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் மான்சூன் சீசன் வந்தால் அதை தாண்டி தான் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறனால இதை வந்துட்டு நம்ம சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். வி வில் கேபிட்டலைஸ் இட். ஸோ இந்த 50 crores வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி. அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எக்யூப்மெண்ட் வந்து இட் டஸ் நாட் டைரக்ட்லி அட்ரிபியூட் டு த வேல்யூ ஆஃப் தி அசெட். அதாவது இந்த அசெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் யூஸ் ஆகலை, பிரிட்ஜ் யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால டேரெக்டாக இல்லாதனால இந்த ஸ்டப்ஸை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கிளும் அதே தான், சிமிலர் தான் ரெண்டும். நெக்ஸ்ட், ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் திங்ல. ஸோ இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மட்டும், ஃபிக்ஸட் கேபிட்டல் விச் ஆட்ரிபியூட்ஸ் டு த growth ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் த அசெட் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது டே டு டே அது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அந்த போர்ஷன் வந்து நம்ம என்றைக்குமே கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். இது மூணுமே கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், அட்வான்ஸ் ஃபார் டூல்ஸ் அண்ட் கிரேன்ஸ். அதுவும் சிமிலர் தான். இப்போ எக்யூப்மெண்ட் மாதிரி தானே அதுவும். டூல்ஸ் அண்ட் கிரேன்ஸ் வாங்குறதுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் இல்லை, அதையும் நமக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், பர்ச்சேஸ் ஆஃப் டெக்னிக்கல் நோன் ஹவ். ஸோ டெக்னிக்கல் நோன் ஹவுன்றது பேசிக்கலி நம்ம வந்து கைண்ட் ஆஃப் திங் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் வந்து அதை வந்து வி ஆர் பர்ச்சேசிங். இப்போ இதே டெக்னிக்கல் நோன் ஹவ் வந்து இஃப் வி ஆர் கிரியேட்டிங் ஆன் அவர் ஓன், ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்மளே அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் சம்திங் அதை வந்து கிரியேட் பண்ணுறோன்னா அப்போ அது அட்ரிபியூட்டபிள். பட் இங்கே என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணுன்ற போது அது டேரெக்டாக அட்ரிபியூட்டபிளாக இருக்காது. இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குது, இந்த பேசிக்கலி இந்த மிஷினரிக்காக இந்த ரோடுக்காக நான் அதை வாங்குறேன் அப்படின்னா அது டேரெக்ட்லி அட்ரிபியூட்டபிளாக இருக்காது. பட் அந்த டெக்னாலஜி நானே கண்டுபிடிச்சிருக்கேன்ற போது அதோட காஸ்ட் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இதுவும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த 4 ஐட்டமும் வராது. ஸோ ஃபைனலி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க் ஃபார் த இயர் ended is 1.6. ஸோ வந்து மொத்தமாக நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 64 crores வாங்கியிருக்கேன். அதுக்கு ஐ எம் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1.60 crores. இப்போ எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ணுவேன், எவ்வளோ வந்து P&Lக்கு போடுவோம், அதானே நம்ம பார்த்த கான்செப்ட். ஜென்ரலாக எய்தர் யூ கேபிட்டலைஸ் இட் ஆர் ரிமைனிங் வந்து P&Lக்கு போட்டுருவேன் டெபிட்டில். ஸோ இப்போ எதை கேபிட்டலைஸ் பண்ணுவோன்னா ஒன்லி 50 crores தான் நம்ம வந்து ஆக்சுவலாக லைக் இன்கர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த 50 crores தான் ஆக்சுவலாக வந்து இந்த அமௌண்ட் வி ஆர் ஆக்சுவலி யூஸிங் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 64ல் அவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்ற போது இந்த 50,000 இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ 50,000 ஸோ 64 crores வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1.6னா 50 crores வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். பை கிராஸ் மல்டிப்ளைங் we'll get it as 1.25. ஸோ 1.25 crores தான் வந்துட்டு ஆக்சுவல் அமௌண்ட் கேபிட்டலைஸ்ட்.
ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க். ஸோ 1.6 crores அவங்க சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் யூ வில் ஒன்லி கேபிட்டலைஸ் 1.25 crores. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3.5 0.35 crores டேரெக்டாக P&Lக்கு போயிடும். இட் வில் பி சார்ஜ் அங்கே. பட் இவ்வளோ தான் நீ ஆக்சுவலாக கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ சில பேருக்கு இப்போ கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் புரியல நீங்கள். ஸோ அதனால இன்னொரு தடவை அதை பார்க்கலாம். ஸோ யாருக்கா தெரிஞ்சால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி கம் இன்ட்ரெஸ்ட் இதே சம்மை எடுத்துப்போம். காமா லிமிட்டரி தான் பெஸ்ட்டு சம் எல்லாத்துக்கும். ஸோ இனிஷியலி இங்கே நம்ம May 1 என்ன பண்ணுறோம்? வி ஆர் பர்ச்சேசிங் 500 debentures at கம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 53,500. இதுதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. ஸோ இது கம் இன்ட்ரெஸ்ட்ன்றனால ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடடாக இருக்கும். இது வந்து 500 bond at 15% debentures இது. ஓகே, ஸோ 15% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கம் இன்ட்ரெஸ்ட்னா பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 53,500 இன்ட்டு 15/100 இன்ட்டு நம்பர் ஆஃப் பீரியட். எவ்வளோ மாதம் இந்த பர்சனுக்கு டியூவில் இருந்திருக்கு, லைக் ஓல்டாக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்கிட்டே எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போது May 1 தான் இதை பண்ணுறோம். கடைசியாக எப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு கிடச்சிதுன்னா, அதாவது December 31 தான் அவனுக்கு கடைசியாக இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குமா. ஸோ வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி, February, March, April 4 கம்ப்ளீட் மந்த்ஸ் இருந்திருக்கு. ஸோ 4 கம்ப்ளீட் மந்த்ஸ் இருந்தனால 4/12 பண்ணுறோம். இதை பண்ணால் யூ வில் கெட் 2,500. இல்லை 1 செகண்ட் எதுவும் பண்ணிடுறேன். 53,500 இல்லை 53,500 பண்ணக்கூடாது, ஃபேஸ் வேல்யூ தான் பண்ணணும். சாரி, 50,000 500 into 100 ஃபேஸ் வேல்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு 15/100 இன்ட்டு 4/12 இதை பண்ணால் ஐ கெட் 2,500. ஸோ 50,000 இன்ட்டு 15/100 இன்ட்டு 4/12 2,500 வந்துச்சா. ஸோ இந்த 53,000ல் 2,500 வந்துட்டு என்னது? இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்னு பார்த்தோன்னா 51,000 தான் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ இப்படி தான் கம் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுவோம். இதே எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா பேசிக்கலி இப்போது செகண்ட் கேஸ் எடுத்துப்போம். வி ஆர் செல்லிங் அட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 57,000. ஸோ 57,000 வந்து எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் செல் பண்ணுறோன்னா 57,000 தான் ஆக்சுவல் காஸ்ட்டே. இதில் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கல. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூட் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அந்த பாயிண்ட்லேயே நம்ம அதை கொடுக்க மாட்டோம், பட் அதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுப்போம். அந்த பாயிண்ட்டில் அதை கொடுக்க மாட்டோம். ஸோ 57,300 இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 600 into 100 60,000. 60,000 into 15/100 இன்ட்டு இது எவ்வளோ மாதம் இருந்திருக்கு? November 1. இதுக்கு முன்னாடி எப்போ கடைசியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தோம்? June 30. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதமா இன்ட்டு 3/12 பண்ணுவோமா? 60,000 into 3/12 இன்ட்டு 15/100 பண்ணால் 2250 வருது. 2250 இல்லை, ஆக்சுவலாக இது 3 months இல்லை 4 months. 1 செகண்ட், ஏன் 4 monthsனா திரும்பி பார்ப்போம். நவம்பர் ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ 4 ஃபுல் மாதம் முடிஞ்சால் தான் November 1 வருது. ஸோ November 1 தானே இதை பண்ணுறோம். ஸோ வந்து 4 months இருக்கா. ஸோ வந்து 4/12 பண்ணால் வி ஆர் கெட்டிங் 3,000. ஸோ 3,000 தான் வேல்யூ. ஸோ இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னா 3,000 வந்து இன்ட்ரெஸ்ட் காலம்லையும் 57,000 வந்து காஸ்ட் காலம்லையும் போட்டுப்போம். ஸோ இப்படி தான் கம் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக ஃபைனான்ஸ் லீஸ், அதாவது AS 19 சில விஷயம் மட்டும் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஷின்ஸில் லைக் வந்து மேம் வந்துட்டு மோஸ்ட்லி லெஸ்ஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் போடுற மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இப்போ அவங்க சப்போஸ் மென்ஷன் பண்ணல லெஸ்ஆர் பாயிண்டா லெஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூனா, ஃபஸ்ட்டு லெஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்துட்டு அந்த லீஸ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், MLPயோட ப்ரெசென்ட் வேல்யூ, அப்புறம் வந்து அன்அர்ன் ஃபைனான்ஸ் இன்கம், இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு லெஸ்ஸிக்கு அப்புறம் அதே மாதிரி ஃபைனான்ஸ் சார்ஜ் செகண்ட் டேபிளும் போட்டு கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக வந்துட்டு லெஸ்ஸிக்கு வந்து ஆல்மோஸ்ட் இதே சிமிலர் அமௌண்ட் தான் வரும். தேர் பி மைனர் டிஃப்ரென்ஸ்னு எழுதிட்டா போதும்னாங்க. ஏன்னா பேசிக்கலி லெஸ்ஆர் புக்ஸுக்கும் லெஸ்ஸி புக்ஸுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து UGRV. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் தான். இவன் புக்ஸில் இது இருக்கும், இவன் புக்ஸில் இருக்காது. ஸோ இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த UGRV தான். UGRV இல்லைனா ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் அமௌண்ட் தான் வரும். UGRV இருக்கிறனால ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்கலாக லெஸ்ஸி புக்ஸில் தான் நீ போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் தட் MLP வந்துட்டு மட்டும்தான் வரும். UGRV அந்த கேட்டகரியை நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ முக்கியமான திங்ஸ் எது இப்போ பார்த்துக்கிறதுக்குன்னா ஃபஸ்ட்டு AS 16 பாரோயிங் காஸ்ட்டில் வந்து ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் பாரோயிங் அது என்னது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எந்த அமௌண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும், குவாலிஃபையிங் அசட்னா என்ன,
அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு சம்ஸ். இந்த 3 திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக 4 திங்ஸ் பார்த்துக்கணும். ஏஎஸ் 19ல் வந்து இந்த ஃபைண்டிங் த லீஸ் ரெண்டல் அந்த எக்ஸ் வச்சு போட்டோம் அந்த மெத்தட். அப்புறம் சேல் அண்ட் லீஸ் பேக், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் அசெட் அண்ட் ஃபைனான்ஸ் சார்ஜ். இந்த நார்மலாக பண்ணோம்ல லைக் 2 டேபிள் போட்டு அந்த மாதிரி சம்ஸ். இதில் ஃபைனான்ஸ் சார்ஜஸில் ஒரு திங் இருக்குது. இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஃபைன் தி ஆனுவல் ஃபைனான்ஸ் சார்ஜ்னு சில கொஷனில் கேட்பாங்க, சில கொஷனில் அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் சார்ஜ்னு கேட்பாங்க. இப்போது அவங்க அன்ஏர்ன்டுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அன்ஏர்ன் ஃபைனான்ஸ் சார்ஜஸ்னு டேரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் போட்டாலே போதும். வேறஸ் ஆனுவல் ஃபைனான்ஸ் இன்கம்னு கேட்டாங்கன்னா தான் அவங்க ஆனுவலி எவ்ரி இயர் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ தான் நம்ம வந்து செகண்ட் டேபிள் போடுவோம், செகண்ட் டேபிள் போட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ் சார்ஜில் திங். நெக்ஸ்ட் ஏஎஸ் 13ல் வந்து பாண்டு ஷேர்ஸ் வச்சு எப்படி சம்ஸ் போடுறதுன்றது பார்க்கணும். அது வந்து க்ளோசிங் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல எப்படி க்ளோஸ் பண்ணுறது அக்கௌண்ட் அது பார்க்கணும். அப்புறம் கரண்ட் அண்ட் லாங் டேர்ம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அதெல்லாம். மிச்சபடி ஏஎஸ் 2லாம் லைக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏஎஸ் 2 அப்புறம் அமால்கமேஷன் அண்ட் ப்ரிஃபரன்சர் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டனால உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் மிச்சமில் நல்ல மார்க்கே எடுக்க முடியும். தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன். தயவு செஞ்சு யாரும் வந்துட்டு கேவலமாக பண்ணிடாதீங்க, எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். எப்படியா பாஸ் ஆயிருங்க. ஓகே, என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் செய்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.